ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், சூப்பரான சம்பவம். இதை கேட்டால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். என்ன சந்தோஷம் அப்படின்னா, அதாவது நம்மளை இரிட்டேட் பண்ணுறவங்கள ஒருத்தவங்களை வந்துட்டு அசிங்கப்படுவோம், நம்மளுக்கு தானாக ஒரு சந்தோஷம் வரும், உள்ளுக்குள்ளே ஒரு கிளுகிளுப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எஃப்ஜே வந்துட்டு திவாகர் கிட்டேயும் விஜய் பார்வதி கிட்டேயும் மூக்கு உடைக்கப்பட்ட விஷயம் தான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்து சிரிப்பு. ஏன் அப்படின்னா, காலையில் எஃப்ஜே வந்துட்டு வியானாவை சாப்பாடு தின்றல, ருசியாக சாப்பிட்டல, வேலை செய் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுது. நம்ம இவர் தான் சோறு போடுற மாதிரி, இவருக்கு இன்னொருத்தவங்க சோறு போடுறாங்க. இவரே போன வாரம் சோறு சாப்பிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் இருந்தார். ஏதோ கிச்சன் டீமில் இருந்ததுனால இவர், இல்லைனா அந்த கிச்சன் டீமில் சப்போஸ் கனி இல்லைனா அங்கேயும் போயிருக்க மாட்டாப்புல. இவர் வந்துட்டு வியானாவை சொல்கிறாப்புல. ரைட்டு, எப்படி இப்போலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி என்னென்னா வீக்லி டாஸ்க் ஒன்று வந்துருச்சு. அதில் வந்து QC பண்ணுறவங்க அவங்களுக்கு சில க்ரைட்டீரியெல்லாம் பிக் பாஸ் கொடுத்துட்டார். இவங்க வந்து பேரம் பேசி விற்கணும்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போது இவர் போயிட்டு ரொம்ப அவர் திறமையை காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கூவி விற்றுட்டு இருந்தார். வாங்கோ ஃபஸ்ட் ஜூஸ், எஃப்ஜே ஜூஸ் பார்லருக்கு வாங்க எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் QC பண்ணுறவங்கிட்ட போய்ட்டு, சார் இந்த ஜூஸை குடித்தா உங்களுக்கு வெயிலுக்கு இதமாக இருக்குமா? ஏன் தம்பி, அவர் என்ன வாங்க வந்திருக்காரு, QC பண்ண வந்திருக்காரு. நீ முதல்ல ஒழுங்காக தரமான பொருட்களை பண்ணுறியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த ஜூஸை குடித்தா உங்களுக்கு குழுன்னு இருக்கும், இந்த ஜூஸோட பெருமையை சொல்லப்போனால் அப்படின் போது திவாகர் டென்ஷன் எடுக்காங்க. இதெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்க, போங்க அந்த பக்கம் அப்படின்ட்டு. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏங்க நாங்கள் QC பண்ணுறோங்க, உங்கள் பொருளை வாங்க வரல அப்படின்னு மூஞ்சியில் கறியை பூசின மாதிரி கலாச்சி விட்டாப்புல. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் வந்துட்டு அதுக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு போடுற மாதிரி வந்தார். திரும்பவும் கலாச்சி ஒன்று செக் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். தேவையா? இவர் மனசில் மன்மத கோழி குஞ்சு நினப்பு போல இருக்குது. இவருக்கு கடுப்பாகி போச்சு. ஆனால் வந்துட்டு எல்லாத்துலையும் நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு சீனை போகிறாரு. நேற்று கூட வந்துட்டு துருவ விக்ரம் வந்திருக்காங்க, அதில் சூப்பராக ஒருத்தர் பாட்டு போகிறாரு. இவர் போய் நடுவில் போய்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த எஃப்ஜே வந்துட்டு ஒரு இடத்துல அசிங்கப்படும்போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு குளிர்ச்சி வருது. அதுக்கு என்ன காரணம்? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நான் என்ன கேட்க போகிறேன் உங்ககிட்ட. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.